கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 65 ததீசி முனிவரின் சாபம். அதன் தொடர்ச்சி. மகாவிஷ்ணு மற்றும் அனைவரும் சாபத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாகி தாங்கள் வந்த வழியே திரும்பிச் சென்றார்கள். பிறிதொரு சமயத்தில் ஷூபன் என்பவனுக்கும் ததீசி முனிவருக்கும் கைகலப்பு நேர்ந்தபோது திருமால் ஷூபனுக்கு உதவி செய்வதற்காக ஓர் அந்தணனைப் போன்ற கள்ள வேடம் பூண்டு ததீசி முனிவரின் ஆசிரமத்தை நோக்கிச் சென்றார். அவர் அம்முனிவரிடம், தவசீலரே, க்ஷத்திரியனானவன் பிராமணனைக் காட்டிலும் மேலானவன் என்பதே என்னுடைய அபிப்பிராயம் என்று என்னுடைய வேண்டுகோளின்படி தாங்கள் ஒருமுறை சொல்ல வேண்டும் என்று யாசித்தார். அதை கேட்ட ததீசி முனிவரும், விஷ்ணுவே, நான் அவ்வாறு பொய்யாகச் சொல்லுபவன் அல்ல. விஷ்ணுவே, உன்னை நான் நன்கு அறிவேன். எனக்கு க்ஷத்திரியனிடத்தில் சிறிதேனும் பயமே கிடையாது என்று கூறிவிட்டார். அதை கேட்டதும் மகாவிஷ்ணுவுக்கு அந்த முனிவரின் மீது அடங்கா கோபம் ஏற்பட்டு விட்டது. அதனால் அவர் முனிவரின் மீது ஏராளமான அஸ்திரங்களை பிரயோகித்தார். அந்த அஸ்திரங்களையெல்லாம் தர்ப்பங்களால் செய்யப்பட்ட முனிவரின் முச்சூலமானது ஒரு நொடி பொழுதிற்குள் விழுங்கி ஏப்பம் விட்டு விட்டது. உடனே விஷ்ணு பகவான் அளவு கடந்த கோபாவேசத்தோடு தன் விஸ்வரூபத்தை அவருக்கு முன்பாக எடுத்து காட்டினார். அந்த உருவத்தை முனிவர் அடக்கிவிட்டு அம்மாதிரியான விஸ்வரூபத்தையே தாமும் எடுத்து காட்டினார். அதை கண்ட மகாவிஷ்ணு பொறாமை கொண்டு முனிவரின் மீது தம் சக்ராயுதத்தை பிரயோகித்தார். அந்த சக்ராயுதமோ அவர் மீது விழுந்த மாத்திரத்திலேயே அவருடைய எலும்பில் பட்டு முனை முறிந்து போய்விட்டது. அதன் பிறகு விஷ்ணுவினால் அவர் மீது பிரயோகிக்கப்பட்ட அஸ்திர சஸ்திரங்கள் அனைத்துமே அவர் மீது விழுந்த மாத்திரத்திலேயே முனைகள் முறிந்தவைகளாக ஆகிவிட்டன. அந்த சமயத்தில் பிரம்மதேவர் அங்கு வந்து ஆயுத பாணியாக இருந்த விஷ்ணுவையும் மற்றுமுள்ள தேவர்களையும் நோக்கி, நீங்கள் அனைவரும் இம்மாதிரி யுத்தம் புரிவது சிறிதும் சரியே அல்ல. இந்த வினாடியிலேயே யுத்தத்தை நிறுத்திவிட்டு அமைதியாக இருங்கள் என்று கூறி அவர்களை தடுத்து நிறுத்தினார். ஒருவாறாக அவர்களிடையே நடைபெற்று வந்த யுத்தம் நின்று போனதும் ததீசி முனிவர் திருமாலையும் மற்றுமுள்ள தேவர்களையும் நோக்கி, தேவர்களே, நீங்கள் அனைவரும் கைலாசபதியின் கோபாக்கினியிலிருந்து அவதரிக்கும் வீரபத்ரரால் விரைவிலேயே அழிந்து போக கடவீர்களாக. மேலும் இந்த பூமியில் இருக்கும் விஷ்ணு பக்தர்கள் அனைவரும் பாபாத்மாக்களும் பாஷாண்டிகளும் சிவபெருமானை நிந்தித்து இழிவாக பேசி திரிய கடவார்களாக என்று சாபமிட்டார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.
பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.